இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 9 வசனம் 1. காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற இந்த வசனத்தின் பேக்ரவுண்ட், அதோடைய காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது, என்ன காரியம் நடந்தது என்றால், யூதர்களுக்கு விரோதமான சதித்திட்டம் ஆமானால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த யூத குலத்தையே அழிக்கணும், கொன்று போடணும், இந்த குலமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அனுப்பப்படுகிற அந்த சூழ்நிலை தான். பயங்கரமான ஒரு நெருக்கம், பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஒண்ணுமே பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில இந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஏசப்பாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு புரிய வந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையில நான் ஜெபித்தால் மட்டும்தான், அதுவும் உபவாசித்து ஜெபித்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ராஜாத்தி முடிவெடுக்கிறாங்க. ஜெபிக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன், நீங்களும் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலேயே விழுந்து கிடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, 1 நாள், 2 நாள், 3 நாள் புசிக்கல, குடிக்கல. பிரச்சனை மாறணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தால் மட்டும்தான் முடியும். பிரியமானவர்களே, இவங்க விழுந்து கிடந்தார்கள், தேவனை தேடினார்கள். நடந்த காரியம், எந்த ஆமான் விரோதமா எழும்பினானோ அதே ஆமான் அழிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். காரியத்தை கர்த்தர் அப்படியே மாறுதலாய் முடிய பண்ணினார். ஒரே புலம்பல், அழுகை, கூக்குரல், நெருக்கம், பிரச்சனை. ஆனா இந்த ஜெபத்துக்கு பிறகு சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு உண்டானது. உங்க வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை மாறணும்னா தேவ சமூகத்துல விழுந்து கிடங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி ஆண்டோடைய பாதத்துல அமருங்கள். கர்த்தர் மாற்றுவார். காரியம் மாறுதலாய் முடியும். புலம்பல், வேதனை எல்லாமே சந்தோஷமாய் மாறும். செபிப்போம். எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நாங்கள் வாசித்தோமே. அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. எந்த காரியத்துக்காக கவலையோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபித்து கொண்டே இருக்கிறோமே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்காதா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுத போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் 10th 11th 12th எக்ஸாம்ஸ் அப்பா, பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞான கிருபைகளை தருகிறபடினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். வியாதியோடு, பிரச்சனையோடு ஹாஸ்பிட்டல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஏசப்பா, உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.